இயேசு கிறிஸ்து அந்த மகா உபத்திரவ காலம் எப்ப வரும், அது வர்றதுக்கான அடையாளங்கள் என்ன, அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்ன்றது, அது யாருக்கு மேல கொண்டு வரப்படும், அதால பாதிக்கப்பட போற யாக்கள் யாரு என்றது எல்லாத்தையும் திட்டம் தெளிவுமாக சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 6:9 இருந்து 11 வரைக்கும் சௌரன் சுஜி நமக்கு வாசிப்பார். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை கழிவிடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களுக்கு எங்கள் ரத்தத்தை குறித்து இதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய தங்களுடன் பணிவுரைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். நாங்கள் இந்த 5ஆம் முத்திரை தான் அது நீரோ மன்னனுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட, முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த மகா உபத்திரவ காலத்துக்குரிய முத்திரை என்கிறதை நாங்கள் விளங்கியிருந்தோம். அந்த மகா உபத்திரவத்தை குறித்து அந்த முத்திரையை உடைக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தான் இந்த பூமியில இருக்கைக்குள்ள அவர் அதை குறித்து ஒரு நீண்ட பிரசங்கம் செய்திருக்கிறதை நாங்கள் விளங்க ஆரம்பிச்சிருந்தோம். அந்த பிரசங்கத்தை எப்படி நாங்கள் அழைக்கிறோம்? நாங்கள் ஒலிவ மலை பிரசங்கம். மலை பிரசங்கம் இல்ல, மலை பிரசங்கம்ன்றது மத்தேயு 5 எல்லாம். ஒலிவ மலை பிரசங்கம் எத்தனையாவது அதிகாரம்? 24, மத்தேயு 24. அதனால அந்த பிரசங்கத்தில் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த மகா உபத்திரவ காலம் எப்ப வரும், அது வர்றதுக்கான அடையாளங்கள் என்ன, அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்ன்றது, அது யாருக்கு மேல கொண்டு வரப்படும், அதால பாதிக்கப்பட போற யாக்கள் யாரு என்றது எல்லாத்தையும் திட்டம் தெளிவுமாக சொல்லி இருக்கிறார். சோ இந்த 24வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கல எல்லா வேத பகுதியை நாம வாசிச்சு விளங்கி கொள்ளுறது போலவே இந்த பகுதியும் வாசிச்சு விளங்கி கொள்ளப்பட வேணும் என்றதை நாங்கள் திட்டமும் தெளிவுமாக அதை போன முறை நாங்கள் காட்டியிருந்தோம். அதுல மத்தேயு 24ஆம் அதிகாரம், லூக்காவில் எத்தனையாவது அதிகாரம்? லூக்கா 21வது அதிகாரம், மார்க்குவில் 13வது அதிகாரத்தில் இந்த பகுதிகள் எங்களுக்கு இருக்குது. வீட்டுல நீங்கள் எத்தனை பேர் அந்த 3 அதிகாரத்தையும் வாசிச்சு பார்த்தீங்களோ தெரியாது. ஆனா வாசிக்கிறதுக்கு எதிர்பார்க்கப்படுறது, அதை திருப்பி திருப்பி சொல்லுறேன். அயால உங்களுடைய நாளாந்த வேத வாசிப்புகளில ஏதாவது நான் ஞாயிற்றுக்கிழமையில அந்த பகுதிகள் வாசிக்கப்படவும் அல்லது ஒத்த பகுதியில் இருக்குன்னு சொன்னா நீங்கள் அந்த பகுதிகளை ஒரு நாளுக்கு மாற்றி வாசிக்க வேணும். நீங்கள் ஒரு மிஞ்ச கூட வெட்டி பிடுங்க தேவையில்லை. வளமையாக வாசிக்கிறத விட புறம் இதையும் சேர்த்து வாசிக்கிறது, நீங்கள் வெட்டி பிடுங்குற அளவு மட்டும் வெட்டி பிடுங்கினா காணும் எனக்கு. அதனால நான் இதை ஒப்பிட்டு இந்த பகுதிகள் என்று சொன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 3 நாளைக்கு அந்த 3 அதிகாரமும் வாசிக்கப்பட்டு விளங்குறதுக்கு யோசிக்க வேணும். இதுதான் அந்த ஞானங்கள். அடுத்த முறை கிளாஸுக்கு வரைக்கல நான் கட்டாயம் அல்லது கேள்வி கேட்பேன். அடி கேள்வி கேட்கல நீங்கள் மொக்கராக இங்க தோன்றக்கூடாது ஒரு. அப்ப அதுக்காகத்தான் நான் உலகத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுதான் அந்த படிக்கிற முறைகள். ஒரு விஷயம் சொல்லப்பட்டா வாயிலிருந்து என்ன வருது, ப்ரொஃபஸரோட லெக்சரோட டீச்சர் என்ன சொல்லுறான்னு கேட்டு அதை நோட் பண்ணி வச்சு அதை தேடி கொண்டு போறையாக்கெல்லாம் எக்ஸலன் 4A 3A எல்லாம் எடுக்கிறார். சும்மா சொன்னதை மட்டும் சொல்லி கொண்டு போய் சப்பிட்டு வரையாக்கணும் அப்படி மார்க்ஸ் எடுக்கிறது இல்லை.
அப்ப என்ன சொல்லப்படுது, என்ன நோட்ஸ்ல வந்து மட்டும் தான் படிச்சுட்டு வருவேன்டா, அவ்வளவுதான். கொஞ்சம் பேப்பர் மாத்தி போட்டா கவுண்டு கிடக்கிறது. அதனால நாங்கள் ஹிஸ்டாரிக்கலா வரலாற்றில் எத்தனை பேப்பர், எத்தனை வருஷம் முடிச்சிருக்குது, எத்தனை வருஷம் நமக்கு இதுக்கு முதல் நடந்திருக்குது என்ற எல்லாம் தேடி எடுத்து ஒரு 20-25 வருஷம் பேப்பர் செய்து அதுல எந்த பேப்பர்ல எந்த பக்கம் எத்தனையாவது கேள்வி என்று படிச்சாதான் அது படிப்பு. அந்த படிப்புக்கள் தான் மக உன்னதமான ரிசல்ட்ஸ்ல எடுக்க. மற்றபடி சும்மா எல்லாரும் அப்படியே தான் படிப்பு மற்ற அதுல அது அதிக கனி கொடுக்கிற ஸ்டைல் அது. அப்ப திருப்பி திருப்பி சொல்றேன், அதை படிச்சபடியாலும் சொல்றேன், அது வாழ்க்கையில நாங்கள் செய்து காட்டினபடியாலும் சொல்றேன். தயவு செய்து இங்க சொல்லப்படைகளை வீட்டை கொண்டு போய் அந்த பகுதிகள் எடுத்து வாசிக்கணும். உங்களோட பர்சனல் ரீடிங்கு அந்த பகுதிகள் கட்டாயம் வாசிக்கப்பட்டிருக்க வேணும் அந்த கிழமை. அதை விட்டு கூட இல்ல நான் எழுதுற பாக்கியே தான் போவேன் என்று குடிச்சு கொண்டு நீங்கள் போவீர்கள் சொன்னா நீங்கள் அட்லீஸ்ட் என்ன விட மிஞ்ச போறதில்லை ஒரு நாளும். அட்லீஸ்ட் என்ன அளவாவது இருக்கிறதுக்கு அது வேணும். குருவ மிஞ்சின சீசன் ஒரு நாள் போறதுமே இல்ல. அதெல்லாம் குருவ போல இருந்தாலே காணும் மிஞ்ச எல்லாரும். ஆனா நான் சொல்றதும் செய்யாட்டி நீங்கள் என்ன போலையும் ஆக இயலாது. அதான் இதுல இருக்கிற பிரச்சனை. அதனால சரியான கவனமா நீங்கள் அதில் இருக்கணும். அதில் இந்த கிழமை யாராவது வாசிக்காம விட்டு போற கிழமை வாசிக்கலன்னா இந்த கிழமையாவது வாசிக்கணும் கட்டாயம். மார்க் 13, மத்த 24, லூக்கா இதை மண்டைக்குள்ள அப்படியே பதிச்சிடும். மினி கொப்பியை பார்த்தா இது சொல்றது இல்ல. மகா உபத்திரவம் என்றா மத்திய மாக்கு லூக்காவில இயேசு கிறிஸ்து கதைக்கிற என்று மண்டைக்குள்ள அப்படியே பதிச்சு எழுதிட்டு வரும். அப்ப தச்சலா ஒரு 3-4 வருஷம் மங்களா ஏதோ ஒன்று விடுவட்டாலும் அட்லீஸ்ட் 2 ஆவது ஷூரா தெரியும். அட்லீஸ்ட் 1 ஆவது ஷூரா தெரியும். மத்த 24 தாங்க இல்ல. அதுகளுக்கு தான் இந்த படி. அதாவது திருப்பி இந்த பிரசங்களை நாம திருப்பி எடுத்து பார்க்க போறது. ஆனா நாம 3 வருஷத்துக்கு ஒரு முறை 4 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பகுதி திருப்பி வாசிக்கப்படைகளையாவது ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் இந்த பகுதியில் இருக்கிறது. சோ நீங்கள் அதை செய்ய வேணும். இதெல்லாம் ஹோம்ஒர்க். அப்ப நான் ஹோம்ஒர்க்னு சொல்லாட்டியும் ஆவல் இருக்கிற யாக்கள் கட்டாயம் நீங்கள் அதை செய்யலாம். அது பரலோக மனநிலை, அது பேசிக்கா. சோ அது நாங்கள் பார்த்துறாங்க. அப்ப இந்த பகுதியை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த பகுதியை மட்டுமில்லை, நாங்கள் அப்போகலிப்ஸும் சரி அல்லது இதுவும் சரி பைபிள்ல எந்த பகுதிக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு நாம வேதபூர்வமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விளக்க முறை என்ன? விளக்க முறை வேதத்தால வியாக்கியானம் பண்ணோம். இதான் விளக்க முறை. வேதத்தால வியாக்கியானம் பண்ணணும். அப்ப அதனுடைய அர்த்தம் அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க கேட்டா அத நெகட்டிவ் என்ன எப்படி விளங்கப்படுத்த கூடாது. ஒன்று வேதத்தை வேற புத்தகங்களை வச்சு விளங்கப்படுத்த கூடாது. இன்னொன்று வேதத்தை இன்னும் நீங்க சொல்ல தேவையில்லை. வேதத்தால விளங்கப்படுத்தணும்னா வேதம் அப்ப எப்படி விளங்கப்படுத்தப்படக்கூடாது. வேற ஒன்று புத்தகம், வேற நான் சொன்ன இல்ல பேப்பர்கள் வாசிச்சு விளங்கப்படுத்த. நான் இந்த பேப்பர் சொன்னேன் போன கிழமை. பேப்பர்களை வாசிச்சு போட்டு பேப்பர்ல இருக்கிற பைபிள் இருக்கிறது கதைக்க கூடாது. ஏண்டா அது வேதத்தால விளங்கப்படுத்துறது இல்ல, அது வேதத்தை பேப்பரால விளங்கப்படுத்துறது, நியூஸ் பேப்பரால. வேதத்தை விளங்கப்படுத்துறதுக்கு யூடியூப்பால விளங்கப்படுத்த கூடாது. வேதத்தை விளங்கப்படுத்துறதுக்கு என்னத்தால விளங்கப்படுத்தணும்? வேதம் பயன்படுத்தப்படும். வேதத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அவர் சொன்னார் என்றது பயன்படுத்தக்கூடாது. வேதத்தை விளங்கப்படுத்துறதுக்கு கடவுள் சொன்னார் என்றது விளங்கப்படுத்தப்படுவார். கடவுள் எதுல கதைப்பார்? எத்தனை புத்தகத்தில் கதைப்பார்? 66 புத்தகம். அதுல தான் நாம அதை கதைக்க வேண்டும். இப்ப வேதத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அந்த மனுஷன் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று நாம சொல்லிக்கல, அந்த மனுஷன் வேதப்படி வேதத்தை வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறார் என்று அவற்றை அந்த விளக்கம் வேதத்தார கொண்டு வந்து காட்டப்படும். அது அவர் சொன்னவர் அந்த அதிகாரத்தை வச்சு கொண்டு நாம முடிவு பண்ண கூடாது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் என்ன சொன்னேன் போன முறை நான் கதைக்கிறேன். அதிகாரங்கள் அவரோட லெவல் என்ன, இது என்ன அதை சொல்லி போட்டு பைபிள் ஆகவே பைபிள் சரி ஆகவே இதான் விளக்கம் சரின்னு சொல்லிடக்கூடாது. எக்ஸாக்ட்லி பியூரிட்டன்ஸே சொன்ன எங்களோட முற்பிதாக்களே சொன்னாங்க. எங்களோட முற்பிதாக்கள் அவங்களுடைய விசுவாச பாதையில நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதே உதாரணமா சொன்னான், அவங்களை இவ்வளவு படிப்போடு இவ்வளவு செய்து போட்டும் வேதத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நாங்களெல்லாம் இப்படி நம்பினாங்களே சொல்லிக்கூட என்று சொல்ல இல்ல. வேதத்தை விளங்கப்படுத்துவது வேதத்தை தான் பயன்படுத்து, எங்களே பயன்படுத்த தேவையில்லை என்று அவங்க சொல்றோம்.
அதாவது தங்களை தங்களோட பேரை பயன்படுத்தி அவர் சொல்றபடியா அது சரியா இருக்கும், அவர் சொல்றபடியா சரியா இருக்கும், அவர் சொல்றது வேதத்தின்படி இருக்குதான்றது மட்டும் பேரண்ட். அப்ப அதுக்கு அதை நாம வேதத்தில இருந்து ஒரு உதாரணம் நாம எடுத்து காட்டுறோம்னா, இவர் சொல்றது சரியோ புலியோ பிரச்சனை இல்லை, அவர் சொல்றது வேதத்துல படி சரியா என்றதை பார்க்கறது ஒரு உதாரணம் இருந்தது. ஆக்கள் யாரு? பெரோயாசர், பேரே பெரோயாதான். அவ பெரோயாக்கள் அப்போஸ்தலன் பவுலினுடைய பிரசங்கத்தையே வேதத்தின்படி இருக்குதான்றதை நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்படின்னு அவங்க வீட்டுல போற புள்ள குட்டி ஒன்றும் இல்லையோ, நாள்தோறும் ஆராய்ஞ்சு பார்க்க. குடும்பகாரர் முழு பேரு அவங்க பாஸ்டர் மேருக்கு பவுல் படிப்பிக்கல, சாதாரண பெரோயா இடம். ஆனால் நாள்தோறும் ஆராய்ஞ்சு, அந்த நாள்தோறும் ஆராய்ந்த பற்றி தான் நான் சொல்றேன், ஆராய்ஞ்சு தியானிச்சு அதில் எழுதணும். சோ அதுகள் அவர்கள் அதை செய்திக்கிறார். அங்க எங்களுக்கு மேலான அதிகாரம் எங்களோட பிதாக்கள் சொன்னது அவர்கள் புடவிட்டிருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் பார்த்தார்கள். இல்லை இல்லை இல்லை, அது அவர் சொல்லுறது வேதத்துல இருக்க வேணும், அப்படிதான் வேதத்துல இருக்கிறோம் பார்த்தாங்க, அவ்வளவுதான். அவர் பிழையா இருக்கும், அதனால நாம கொஞ்சம் கிரிட்டிக்கலா யோசிக்கணும் என்று விமர்சன ரீதியாக அதை நாம பார்க்கணும் என்ற கேடுகட்ட புத்தியோடு அவங்க பார்க்கல. அப்படிப்பட்ட புத்தியோடு யாராவது பார்த்திருந்தா அதுக்கு பேர் கலகம். ஏன்? தங்களுக்கு படிப்பிக்கிற போதகர் மேல் அல்லது மேலானாக்களை விட தாங்கள் வெட்டி புடுங்கினாக்கள் நெச்சுக்கொண்டு அப்படியானாக்கள் யோசிக்கிறது. அப்படி ஒரு நாளும் யோசிக்க மாட்டேன். நம் தாழ்மையோடு இருக்கிறார்கள், தாழ்மையானையாக்கள் நமக்கு படிப்பிக்கிற மனுஷன் கடவுளால தரப்பட்டிருக்கிறோம். அதனால அவர்களுடைய அந்த போதனைகள் வேதத்திலிருந்து நம்ம சொல்லிவிடும், நாமளும் இருக்கா வடிய பார்த்து ஆராய்ச்சி பார்த்து அதை ஷோ பண்ணி நமக்குள்ள எடுத்துக்கொள்வோம். இதான் அந்த மெலடியில விளங்குவோம். அதை எப்பயுமே நாம கவனமா இருக்க வேணும். எங்களுடைய நாங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்று விளங்க வேணும். என்ன ஆவி? நாம கிறிஸ்துவனுடைய ஆவியோடு நாம இருக்கிறோம். எப்பயுமே அதிகாரத்துல நாம சொல்றோம் இல்ல, பியூரிட்டன்ஸனுடைய கால் தூசிக்கு கிட்ட கூட நாங்கள் இல்ல, அவங்களோட கால் தூசி கூட நாங்கள் முன்னிருந்து கதைக்க இயலாது. அப்படிப்பட்ட பெரும் வேத தெய்வ பயமும் படிப்பாளிகள். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆட்களை பற்றி புல சொல்றதுக்கு நாங்கள் வாய் கூசணும் டக்கன், அப்படி லேசில கதைக்க இயலா. சரியானே? அப்ப ஏன் அப்படி நாம கதைக்க மாட்டோம்? ஏன்னு சொன்னா, கடவுளோட கிறிஸ்துவோட தேவபக்தியில எங்களை விட எவ்வளவோ மேலா இருக்கிறவங்களும் படிப்பு ஞானங்கள்லையும் மேலா இருக்கிறவங்களுடைய விஷயங்களுக்கு கிட்ட நாங்கள் இல்ல. அதனால அவங்க எழுதுகிற விஷயங்களை நாம கொஸ்டின் பண்றதுக்கு நாம பைபிள் எங்களுக்கு அவங்கள போலியாவது தெரிஞ்சிருக்க வேண்டும். அவங்கள போல பைபிள் தெரியாம நமக்கு தெரிஞ்ச அறிவுகளோட கொஸ்டின் பண்ண வலிக்கிட்டா அது கத்தருக்கும் பிடிக்காது. எலியா தீர்க்கதரிசி அக்கினி இறக்கி கொண்டதுதான் ஆகாப்பையுடைய 50 பேரையும் ஆக்களையும். ஆனா அதுக்காக சமாரியரையும் அப்படி அக்கினி இறக்கி நாமல் அழிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லுமான்று அழிச்சு விடுவோம் என்று கேட்கறதுக்கு ஜோவானுக்கு அருகதை இல்லை. என்ற எலியா வேற ஜோவானை விட எலியாவனுடைய ஸ்டைலும் எலியாவனுடைய நிலையும் ஜோவானாக்கள் மாதிரியான தத்துப்பித்து ஸ்டைல் இல்லை அவ இருந்த நிலையில. உலகம் இன்னும் அவங்க அந்த முதிர்ச்சிக்கே வர இல்லை. அதனால மரணத்தை காணாம உசுரோட ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாக்களும் நான் வரும் வரைக்கும் உயிரோடு இருந்து செத்து போவானா உனக்கு என்னென்று கேட்டியாலும் சமப்படுத்திட கூடாது, அவற்றை செயல மாதிரியே நாங்களும் இப்ப செய்யலாமோ அல்லது என்று. என்ன ஆவி உனக்கு என்ன ஆவி? நீ யாரு? நீ எலியாவும் மோசையும் போல நீங்கள் நினைச்சீங்களோ? அதனால ஆண்டர் அப்ப கடிஞ்சு கொண்டார். ஆனா ஆண்டர் தெரியும், ஓ நீங்கள் எந்த பாத்திரத்தை குடிச்சு என்ன மாதிரி வரதான் போறீங்க, ஆனா வரும் வரைக்கும் பொத்தி கொண்டு அடக்கமாயிரு. இந்த தேவையில்லாம அந்த ஆள் இந்த ஆளை பற்றி அவங்களோட லெவல்கள் தெரியாம கதைச்சுக்கிட கூடாது. அப்பதான் ஆண்டர் ஒரு பதில் சொன்னாரு, நம்மளோட நல்லா இருக்கிறவன் நம்மளை பற்றி லேசா பிழை சொல்ல மாட்டான். என்னை பற்றி என்ற அதிகாரத்தை பயன்படுத்துறவன் எளிதா என்ன குறிச்சு தீங்கு சொல்ல மாட்டான். அப்ப நம்மளை பற்றி யாராவது தீங்கு சொல்றீனம்டா அவர்கள் நம்மளுடைய பட்சத்துல இல்ல. ஏன்னா நம்மட பட்சத்துல இருக்கிற யாக்கள் நம்மளை பற்றி லேசா எளிதாக தீங்கு கதைக்க மாட்டேன். அப்ப இதெல்லாம் அந்த கான்டெக்ட்ல நான் கதைக்கிறார், இதே கான்டெக்ட்ல கதைக்கிறார். அப்ப சரியான கவனமா இருக்கணும். நாம இயேசுவை குறித்து ஒரு நாள் பிள்ளையா சொல்லணும், இயேசுனுடைய அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டாங்க.
அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மோசே, பியூரிட்டன்ஸ், சீர்திருத்தவாதிகளுடைய அதிகாரத்துக்குள்ள நாங்கள் வரலாற்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்ற அந்த அதிகாரத்துக்குள்ள நிக்கிற நாங்கள் எளிதாக அவங்கள புறக்காட்ட மாட்டோம். எங்களுக்கு தெரியும் எல்லா மனுஷனையும் பிழை இருக்கும். ஆனா அவர்களை பற்றி பிழையா கதைக்கிறதுக்கு நாம வாய் கூசும் என்ற நாங்கள் அவங்களுடைய பிள்ளைகள் பேசிக்கா. அதுல அப்படி நோவாவை குறித்து யாராவது கதைக்க வலிக்கட்டா, அங்க சபிக்கப்பட்டது காமம், காமட சந்ததியும் தான், நோவா இல்ல. அப்ப சரியான விவரமா இருக்கணும். நோவ வஸ்திரம் விலகிப்படுத்திருந்ததுக்கு வந்த குளிர், இந்த மாச குளிரையும் பனியையும் தாங்காம எல்லாரும் மூக்கு சீறிக்கொண்டு இருமிக்கொண்டு திரிகிறோம். உலகமே உறைஞ்சு போய் ஒரு வருஷத்துக்கு மேல ஐஸ் ஜுவமா இருந்த நிலையில அந்த மனுஷன் முதல் சூடு உண்டாக்குறதுக்கு என்ன செய்யணும், அந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்தாலே இல்ல. நாம நினைச்ச நோவா இல்ல அவன் உலகம். அது கடவுள் படைச்சு ஆனா இன்னும் அழிக்காத உலகம். அப்படி 500 வருஷம் வளர்ந்த மனுஷன் சடாரண்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உலகம் எல்லாம் ஐஸ் கட்டியா இந்த அட்லாண்டிக் மற்றது அண்டார்டிக் மாதிரி இருக்கிற உலகமா மாறி இருந்த இடத்துல அவன் அந்த குளிர் தாங்கலாம் என்ன செய்யறது தெரியாம கடைசியில அவன் பயிரிட்டு முதல் வயிற ஏடா உடம்ப சூடேற்றுறதுக்கு அதுல அவன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தா உனக்கு கான்டெக்ட் விளங்காம நீ போய் அவன் மானத்தை கண்டு பார்த்து சிரிச்சு போட்டு போனான்டா கடைசியில சபிக்கப்பட்டது யாரு? அதனால கான்டெக்ட் விளங்காம நம்மளுடைய முற்பிதாக்கள் நம்மளுடைய போதகர் மேல பற்றி லேசில நாம வாய் திறக்க கூடாது. அதுல இதுகளெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வேதத்தை நாம வியாக்கியானம் பண்ணலையும் நாங்க கதைக்கிறது அவங்க எவ்வளவு தேவபக்தியான ஆட்கள் என்று. அதுல சில நேரம் பிள்ளைகள் இருக்கலாம். அந்த பிள்ளைகள் நமக்கு பரலோகம் கொண்டு போகாம ஆக்குமோ இல்லையோ தான் கேள்வி. அந்த பிள்ளைகள் பரலோகம் கொண்டு போகாம ஆக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்க பரலோகம் போயிருப்பாங்க. அப்ப என்னோட போன வாரத்து முதல் வாரம் ஒரு இந்தியால இருந்து கேட்டிருந்த ஒரு சகோதரன், சேர்ச்சுக்கு போற நிறைய பேர் வேற வேற சேர்ச்சுகள், ரிஃபார்ம் இல்லாத இடங்கள், ஈவன் ரிஃபார்ம் என்று சொல்ற இடங்களுக்கும் போறியாக்கள் நம்மள மாதிரி எங்களுடைய முற்பிதாக்களுடைய அதே வேதம் மட்டுமே என்றதுக்குள்ள உறுதி இல்லாம அவர்கள் சில சில விஷயங்கள்ல அல்ல பல விஷயங்கள்ல பிழையான விதத்துல இருக்கிறோம் சத்தியங்கள் என்று சொல்லி அசத்தியத்துல. ஆனா நம்மள மாதிரி ஒரு சில சத்தியங்களும் இருக்குது அவங்ககிட்ட. இந்தியாக்கள் பரலோகம் போவினமா இல்லையா? இதான் அந்த கேள்வி. அப்ப இதுக்கு வேதபூர்வமா எப்படி நாம ஜட்ஜ் பண்ண போறோம் ஒரு ஆக்களை, அதாவது நாம நியாயம் தீர்க்க போறோம். முடிவு ஒன்று பெறலோமா நரகமா? அப்ப இனி நம்மளுடைய பிரசங்களை கேட்கிறபடியெல்லாம் அப்போ தெரியும் ஒரு அளவுக்கு நாங்கள் என்ன சொல்லணும் என்றாலும் நான் எடுத்த வீச்சு கொண்டு கேட்கல. என்ன திருப்பி இந்த கேள்விக்கு நாம பதிவு செய்து கொடுக்க போற பதிவு என்ன அப்படியே பிரசங்க நேரடியா நான் எடுத்தது இல்லை. எந்த பிள்ளையானாக்கள் பரலோகம் போயினோம், எந்த பிள்ளையானாக்கள் நரகம் போவினோம். அப்ப ஆனா இப்ப சொல்ல போறோம் எந்த பிள்ளை பரலோகம் எந்த பிள்ளை நரகம். அப்ப நமக்கு அப்பதான் அந்த போதகர்கள் கள்ள போதகர்கள் இருந்தார்கள், கள்ள போதகர்கள் இருந்தார்கள் பைபிள்ல வருது. இப்ப பிலிப்பிய சபைக்கு பயன்படுத்த அவருடைய முடிவு அழிவு. அப்ப இந்த வசனங்களை நாம் கேட்கல. அவங்க படிப்பிச்ச அந்த விடயங்கள் சத்தியங்களோட சேர்ந்த சில அசத்தியங்கள் அங்க கலந்தது சபையில. அந்த அல்லது நம்ம எபேசு, சிமிர்னா, பெர்கமுல பார்த்த அதே விஷயங்கள்ல அங்க பல விடயங்கள் நல்லது, ஒரு சில விடயங்கள் பிழை. அந்த ஒரு சில விடயங்களுக்கு கிறிஸ்து அவர்களை இல்லாமல் ஆக்குகிறார் என்று சொல்லி பைபிள் சொல்லு. அதுல ஒரு சில விஷயங்களை பிள்ளைகளுக்கு கடவுள் இல்லாமல் ஆக்குற. அவ அது என்ன மாதிரியான பிழை, என்ன மாதிரியான பிழை? அப்ப என்ன மாதிரியான பிழைக்கு கிறிஸ்து இல்லாமல் ஆக்குற? கேட்டுக்கேதுவான பிழை, அவ்வளவுதான். கேட்டுக்கேதுவான பிழை. அதாவது நாம கேடு கெட்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி போதிக்கணும் ஆக்கள். கேடு கெட்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி சத்தியங்களோட அந்த அந்த போதனைகளை நம்பணும் அவர்கள். அப்படி நம்பிச்சினோம்டா கேஸ் முடிச்சு. அத நம்ம முற்பிதாக்கள் எழுதி வச்சுக்கள். யாரோட கல்யாணம் செய்யக்கூடாது, யார கல்யாணம் செய்யணும்ன்றதுக்கு அவர் எழுதுறீங்கன்னா அவர்கள் நரக ஆக்கினைக்கு நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய உபதேசங்களை கொண்டிராதாக்களா இருக்கவர். அப்ப நரகத்துக்கு கொண்டு போற உபதேசங்கள் வேதம் அப்ப கதைக்க வலிக்கெடு. அப்ப நரகத்துக்கு கொண்டு போற உபதேசங்கள் என்று நாம சொல்லிக்கலாம். பேசிக்கா திருப்பியும் இந்த 10 கற்பனைக்கெல்லாம் வரப்போறோம்.
கற்பனையின்படி நடக்காதுதான் நரகம். 10 கற்பனைக்கு முரணாக இருக்கக்கூடிய போதனைகளை யாராவது கொண்டிருந்தா அங்க ஒரு அப்பீலும் இல்ல, அவர்கள் கெளியும நரகம் தான். இதான் வேதம். அது கேட்டுக்கு ஏதுவானது விஷயம். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் பிரச்சனையான பிள்ளைகள். அதுல அப்படிப்பட்ட பிள்ளைகள் படிப்பிச்சு கொண்டு எங்களுடைய முற்பிதாக்கள் இருக்க இல்லை. எங்களுடைய முற்பிதாக்கள் கேட்டுக்க நாம கெட்டு போறதுக்கான எந்த ஒரு போதனையை கொண்டு வர இல்லை. எங்களுக்கு மயிர் இலையில சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை சின்ன ஆளுக்கா பெரிய ஆளுக்கா ஞானஸ்நானம். அவங்க ஞானஸ்நானம் தேவை என்றுவாங்க. ஞானஸ்நானத்துடைய விஷயம் என்னன்னு சொல்லுவாங்க. இப்ப யாருக்கு கொடுக்கிறோம் என்றால் அந்த மயிரில பிரச்சனை வழங்கும். அவர்களுடைய அந்த மெல்லிய கோடு கூட கெடு நோக்கத்தோடு அவங்க அதை தங்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்க இல்ல. இப்படியே கொடுத்தாது கிறிஸ்தவர் ஆக்கிடுவோம் என்று அவங்க உடன்படிக்கையினுடைய அடையாளம் ஆபிரகாமுக்கு வித்தியாசத்தால வந்தபடியால அவர்கள் விசுவாசிக்காதாக்களுக்கும் அது உடுபட்டபடியால தாங்களும் அதை அப்படியே பண்ண போறோம் என்று சொல்றீங்க. நாங்க சொல்றோம் இல்ல, புதிய உடன்படிக்கைகள் அது மாறி போச்சு. அது மற்றபடி அவங்க வேற ஒரு நோக்கத்துல பைபிள்ல இல்லாத ஒரு விஷயத்துக்கு அதை எடுத்து அவங்க பயன்படுத்த யோசிக்கல. ஆனாலும் நாங்க சொல்றோம் அது பிழையன். அதனுடைய விளைவுகள் அது ஒரு சரியான கடவுளுடைய நியமனத்தை பிழையாக ஆட்களுக்கு கொடுக்க வைக்கிறது. அது புது உடன்படிக்கைகள் பிழையாது. இதே பழைய உடன்படிக்கைகள் இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன் ஞானஸ்நானம் புது உடன்படிக்கைக்கு உரியது இல்ல. ஞானஸ்நானம் முதல் கொடுத்தது யாரு? ஜோவான் ஸ்நானகன். ஜோவான் ஸ்நானகன் கொடுத்தது யூதர்களுக்கு மனம் திரும்பல் கேட்ட ஞானஸ்நானம். அதனால அது கிறிஸ்தவர்களுக்குரிய முதலாவது இதுல. ஜோவான் கொடுத்தது பழைய உடன்படிக்கையின் கடைசி தீர்க்கதரிசி. அப்ப ஜோவான் ஸ்நானகன் ஏற்கனவே யூதர்களுக்கு தான் அந்த சுத்திகரிப்பு விஷயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறத அங்க கிறிஸ்து எடுத்து அதை பயன்படுத்துற. ஆனா கிறிஸ்தவருக்கு கொடுத்த புது வழக்கம் சீடராக்கி ஞானஸ்நானம் கூட. அவ்வளவுதான். சீடராக்கி ஞானஸ்நானம் கூட. சீடராக்கணும்னா மண்ட நல்லா வேலை செய்யணும் மக்களுக்கு. எங்களை கடவுளையும் கடவுள் காரியங்களும் விளங்குறதுக்கு அவளுக்கு புத்தி வரும். இந்த லாஜிக்ல நாங்க எடுப்போம். அது புது உடன்படிக்கையினுடைய அந்த நியமனங்கள் கிறிஸ்து சொன்ன வழிமுறையில் இருக்கிற எப்பயுமே சிறந்தது. ஏன் நாம தேவையில்லாம வீடா பயந்து பழைய உடன்படிக்கையில் இருந்த ஒரு வீடுகள்லாம் கொண்டு வந்து இதுக்கு ஓடுவான். அதனால அதை விட்டுடுவோம் வேண்டாம். அவர்களுக்கு விட மனசு இல்ல. அதுல அதுக்காக அவர் தங்களோட பிள்ளைகளை கேட்டு கேதுவா கெட்டு போறதுக்கு அவன் கொடுத்து கொண்டும் தெரியும். ஆனா அதனுடைய அந்த தாக்கங்கள் எங்களுக்கு தெரியல. அந்த விளைவுகள் பிள்ளைகளுடைய சரியான கவனமா இருந்து வளர்த்தா கூட அந்த பிள்ளைகள் ஒரு விதத்துல தங்களை கிறிஸ்தவன் நம்ப தொடங்கி அவர்கள் நம்பிக்கையோட அப்படி போய் கல்வியில ஒரு மாய்மால கிறிஸ்தவம் உருவாகி இருக்கிறது. அதனால நாங்கள் அடியோட வருகிறோம். அது வேண்டாம் என்று. சோ இப்ப உதாரணத்துக்கு தலை முக்காடு போடுறது. முக்காடு போடுறது ஒரு கேட்டுக்கு எதுவான போதனையா இல்லையா என்றது அது நரகம் கொண்டு போவோமா இல்லையா? ஏன்னா நீ முக்காடு போட்டானா போராட்டி என்ன அதனால நீ நரகமோ பல்லவமோ போறதுக்கு கடவுள் முடிவு பண்ண இல்ல. பேசிக்கா நீ முக்காடு போடுறதுல இருக்கிற பிரச்சனை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற மாதிரி இருக்கா. ஏன்னா அந்த சின்ன அது கான்டெக்ஸ்ட் விளங்காம அந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து நீ அதை இல்ல கடவுளுக்கு முன்னால நான் எங்களோட பெண்கள் எல்லாம் அவர்கள் தாழ்மையா அவர்கள் அடங்கி இருக்கிறாங்க காட்டணும் என்று விரும்பல. கடைசியில கர்த்தர் அதை புதிய உடன்படிக்கைகளை தேவைப்படுத்தாம அதை கொருந்து சபையில மட்டும் தேவைப்படுத்தி அல்லது அந்த அந்த கொருந்து சபை மாதிரி இருக்கக்கூடிய சபைகள் வேற எங்கேயாவது முக்காடித்துத்தான் தாங்கள் ஒரு ஆணுக்கு தாங்கள் அடங்கி இருக்கிறோம் என்று காட்டக்கூடிய வேற எந்த கலாச்சாரமா இருந்தாலும் அதுல இருந்திருந்தா அவர்கள் அதை செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் தமிழச்சிகள் முக்காடு போடுவோமா என்ற கேள்விக்கு நான் தமிழச்சிகள் முக்காடு போட தேவையில்லை. ஏன்னா தமிழச்சிகளுடைய கலாச்சாரத்தில் தமிழக காலத்துல பெண்கள் முக்காடு போட்டு தான் தாங்கள் ஆணுக்கள் அடக்கமா இருக்கிறோம் என்றதை வரலாற்றுல காட்டவே இல்லை. அதனால இது படைப்பின் நியமமும் இல்ல. இது இடையில இயேசு கிறிஸ்து எல்லா சகல ஜாதிகளுக்கும் இதை அறிவிச்சதும் இல்லை. இப்படித்தான் செய்யும் கொண்டு சுபாவம் அதை வெளிப்படுத்துறது இல்ல. அதனால இது தமிழச்சிகளுக்கு அவசியம் இல்லை. ஆனா தமிழச்சிகளுக்கு தேவை என்று அதை நாண்டு கொண்டு நின்று கடைசியில் அது விளைவிக்கக்கூடிய விஷயம் என்ன? கடவுள் தேவைப்படுத்தாத ஒன்ற நீ தேவைப்படுத்தி அதை நானும் விடுறேன் சரி போகட்டும் என்று. ஆனா கடைசியில் அதை போராட யாருக்கு மேல நீ நியாய தீர்ப்பை கொண்டு வர யோசிக்கிற. நீங்க முக்காடு போடுறதுல நீங்க உங்க மூடுறது இல்ல. ரெண்டேக்கெல்லாம் அப்படியே என்ன எழும்புது?
பரிசேய நீதி எழும்புது. பேசிக்கா பரிசேற்ற பிரச்சனை அதுதானே. கடவுள் கட்டளையிட்டதுக்கு மிஞ்சி தாங்கள் கொண்டு வந்து அத நல்ல விஷயம், அது செய்யட்டும், அது தேவை என்று சொல்லி போட்டு கடைசியில அதை செய்யாத ஆட்கள் குற்றவாளிகளா தீர்த்தது. ஆனதனர் அதான் சுயநீதி என்ன. அதுல முக்காடு போடுறதால வரக்கூடிய பிரச்சனை என்ன? சுயநீதி, சுய பரிசயத்தனம் எழும்பும். அது சபைக்கு பெரிய ஆபத்து. ஆனா அதை விளங்குற போது அதை வேலை தெளிவா அடிச்சோடு கான்டெக்ட் விளங்கப்படுத்தி ஆட்கள் இல்லாமல் ஆக்கும். ஆனா அதை போட விட்டதால என்ன கடைசியில வரும் சபையில? சுயநீதி. அது கேடுகட்ட ஒரு போதனைக்கு வழிவகுக்கல்ல. அதனால அதை நிப்பாட்டுறது எப்படி? சின்ன பிள்ளை ஞானஸ்நானத்தை அடியோட நாங்கள் நிப்பாட்டுறோமோ அதே மாதிரி முக்காடு போடுறோம் அடியோட நிப்பாட்டுறோம். அது கான்டெக்ட் அது இல்ல பேசிக்கா. அதனால ஒரு மனுஷன் பல எங்களை போலவே சத்தியங்களை நம்பிக்கொண்டு ஆனா ஒரு சில விஷயங்கள்ல பிள்ளையாக எங்களோட ஒத்து வராம வாழ்றாருண்டா அவர் எப்பேற்பட்ட போதனையை கொண்டிருக்கிறார். அது கேட்டுக்கு ஏதுவான போதனையா, கேட்டுக்கு ஏது இல்லாத போதனையா? அது கேட்டுக்கு ஏதுவான பிள்ளையா, கேட்டுக்கு ஏது இல்லாத பிள்ளையா? கேட்டுக்கு ஏது இல்லாத பிள்ளை உதாரணத்துக்கு நாம வெள்ளை உடுத்தோடும் சேர்ச்சி வரைக்கும் எல்லாரும் வெள்ளை கலர்ல வாங்கும் என்றது ஒரு கேட்டுக்கு ஆன விஷயம் இல்லை. ஆனா நாம முக்காடு மாறி அது என்னத்த கடைசியில கலர் போடுற எல்லாரும் பிள்ளை என்று சொல்ற ஒரு மனநிலையை உருவாக்கி கடைசியில தேவன் நீதிமான் ஆக்கிறவன குற்றவாளியா தீர்த்து கொண்டு திரிகிறான். அது கடைசியில யாருக்கு கேடா முடிய போது? அந்த வெள்ள ஓட்டையாக்குதான் கேடா முடியும். கலர் ஓட்டதில் நரகம், வெள்ள ஓட்டதில் நரகம். ஏன்னா வெள்ள போட்டது ஆக்கள் என்ன செய்தட்டினம்? அவனுடைய எஜமானுக்கு கணக்கு சொல்ல வேண்டிய ஆக்கள் அவன் எஜமான் தேவைப்படுத்தின வெள்ள போட்டு கொண்டு வான். ஆனா நீதான் அவன் எஜமானுக்கு மிஞ்சி நீ தேவைப்படுத்தின, மிஞ்சி தேவைப்படுத்துறதால கடைசியில விளைவுகள் சுயநீதி. பரிசுத்தம் பெரும் பரிசுத்தம் மாதிரி நடிப்பு. ஆனா 10 கட்டளை பரிசுத்தத்துல ஒரு இன்னி கூட ஆக்கள் இருக்காது. அதுவும் எழுத்தின்படியில ஆவியின்படி பார்த்தா ஒன்றையும் காண கிடைக்காது. அதுல முழு விக்கிரகாராதன மனசுக்குள்ள இருக்கும், முழு பொருளாசை அவர்களுடைய செயல்கள்ல தெரியும். ஆனா தோடலாம் கலட்டி போட்டு தாங்களே ஏதோ பொருளாசை இல்லாத மாதிரி நடப்பிடும். காணிக்கும் இதுக்கும் அடிவாடு அங்கதான் கூட, அங்கதான் பிசினஸ்ல வெட்டுக்கொத்து கூட இருக்கும். ஆனா பொருளாசை இல்லாத மாதிரி எல்லா பொருளும் கலட்டி போட்டு பரிசுத்தவன் மாதிரி திரிகிறது. அதுல இந்த மாதிரியான விஷயம் கடைசியில் என்ன ஏற்படுத்துறாங்கல்ல? ஒரு சுயநீதிய. சுயநீதி என்றா கிறிஸ்துவின் நீதி அங்க இல்ல. கிறிஸ்துவின் நீதி என்றா கேட்டுக்கு ஏதுவான போறது. அதுல இதான் அந்த விஷயம். இப்ப இந்த கேட்டுக்கு ஏதுவான போதனை, கேட்டுக்கு ஏது இல்லாத போதனை, அல்ல சுயநீதி வரை இல்லை. சில நேரங்கள்ல நாங்கள் சில போதனைகள் சில வேதத்துல நாம படிக்கிறது நாம பிழையாக நாம விளங்கி இருப்போம். அது பெரிய சத்திய பிரச்சனை அல்ல. மாறாக நம்ம வேதவசன நாம பிழையாக விளங்கினால வந்த பிறகு சொல்லிக் கொடுத்தா அது நாம டக்குன்னு திருந்திடுவோம். அது சின்ன சின்ன பிள்ளை கோட்டேஷன்கள் மாறி சொல்றது உதாரணத்துக்கு. இது பெரிய சத்திய கேட்டுக்கு ஏது இல்லாத பைபிளை நீ திறந்து பார்த்தா சரி இது மாறி இது பிழைச்சு போயிருக்குது, இந்த எரர் இந்த இதை திருத்துங்கோ, சரி அவ்வளவுதான். இது பெரிய இதால கடவுள் பாத்தியான் இப்படி சொன்னபடியால் பரலோகம் பெறையலான்னு அங்க சொல்ல போறதில்லை. உதாரணத்துக்கு நாம பல விஷயங்கள் அப்படி சொல்லலாம். நாங்கள் தவறாக இன்னும் இருக்கிறது. நீங்கள் நான் மாதம் தர புத்தகங்கள் வாசிச்சு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ தெரியாது. அதுக்கு எவ்வளவு பிரியாசப்படுறேன்னு உங்களுக்கும் தெரியாது. இஸ்ரவேலர் எகிப்தில வாழ்ந்த காலம் எவ்வளவு? இஸ்ரவேலர் எகிப்தில வாழ்ந்த காலம் எவ்வளவு? 430 வருஷம். ஆனா இது எரர், இது பிழை. இஸ்ரவேலர் 430 வருஷம் வாழ இல்லை எகிப்தில. ஆனா நம்ம தமிழ் பைபிள்ல நாம சிலவழில வாசிக்கல, தமிழ் பைபிள்லையும் அப்படியும் இல்லை. ஆனா நாமல் அப்படியே அதை விளங்கிக் கொள்ள தொடங்கிட்டோம். போன கிழமை நான் கலாத்தியர் வாசிச்சேன், நான் 3ஆம் அதிகாரம். அந்த 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கல கூட உங்களுக்கு ஒரு கிளிக் பண்ணல. அது என்ன நாமளும் எத்தனை நேரம் வாசிச்சிட்டோம். ஆனா வருஷக்கணக்கா நாம 400 வருஷம் அல்லது 430 வருஷம் மட்டும் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். இதை நம்பி இதை பார்த்து கடவுள் நீ பிள்ளையாக என்ற வேதத்தை விளங்கி வைத்திருக்கிற யாரோட நரகம் போ
என்று கடைசியில் ஏண்டா இது எங்களை தேவபக்தி இல்லாமல் ஆக்க இல்லை. இந்த விஷயம், இந்த அறிவு குறைவு இது தேவபக்தி இல்லாமல் ஆக்கல எங்களை. அப்ப அல்லது எங்களை தேவ கேட்டுக்கு ஏதுவான நடைமுறைகளை எங்களுக்குள்ள கொண்டு வராது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் 400 430 அது 300 200 இருக்காங்க. இப்ப நாமல் அடிமையாக்குறோம் பாவத்துக்கு. ஐயோ இதுக்களால எங்களுடைய எங்களோட மூத்த சகோதரன் அவர் கொல்லப்பட்டார். ஏண்டா மூத்த பிள்ளைகள் பாஸ்காவில் கொல்லப்பட்டார். எங்களோட மூத்த சகோதரன் கிறிஸ்து அவர் எங்களுக்காக இந்த அடிமத்தில் இருக்கிறது அவர் கொல்லப்பட்டார் கடவுளால. அவற்றை ரத்தம் பூசப்பட்டு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். இதான் விஷயம். ஆகல இதுல எத்தனை வருஷம் நீ அடிமையா கிடந்த, எத்தனை சமம் அடிமையா கிடந்தது ஒரு நொலேஜுக்கு நல்லது. ஆனா அதை வச்சுக்கொண்டு நாம கேட்டுக்கு எதுவா போக போறதும் இல்ல, நடக்க போறதும் இல்ல. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல பாலாடு வாசியா கலாத்தியர் 3 போன முறை நான் வாசிச்சேன். நம்மளை விட பவுலப்போஸ்தலன் பைபிள் இருந்தானே நல்லா. கலாத்தியர் 3 7வது வசனமா 17 வாசியாப்பம் ஐயா அண்ணாட்ட கொடு பெரிய சத்தம். உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை மாட்டாது. பெரிய சத்தம் வாசிக்கணும். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைய 430 வருஷத்துக்கு பிறகு வந்த நியாயப்பிரமாணம் அத இல்லாமலாக்காது. பவுலப்போஸ்தலனுடைய ஆர்கியுமெண்ட் அதுல 2 காலம். ஒன்று வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டதுல இருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலம். வாக்கு தத்தம் கொடுத்ததுல இருந்து பின்னுக்கு எவ்வளவு வருஷம் போயிருக்குது? 430 வருஷம். 430 வருஷம். இது பவுலப்போஸ்தலன் சொல்ற, வேதம் சொல்லும். இப்ப கவனிச்சு சொல்லுங்க. இது நான் ஆதியும் நானே அந்தபனானே புத்தகத்துல 2வது புத்தகத்துல நான் இதை எழுதினான் இந்த விஷயம். நீங்கள் அப்ப கூட அதை கவனிக்க இல்லை, அது பிரச்சனை. அப்ப இது நான் நவம்பர் எழுதின புத்தகத்துல இது இருக்கு. பைபிள்ல இருக்கிற கான்ட்ரடிக்ஷன், பைபிள் தனக்கு தானே முரண்படுகிறதுக்கு நான் அந்த பகுதியை தான் காட்டினேன். சோ நீங்களே பாஸ் இருப்பீர்கள் சில பேர், ஆனா அதுல உணர்வு வேற இல்லை. ஏன்டா நம்ம மண்டைக்கு என்ன பதிஞ்சிட்டது? 400 வருஷம் 430 வருஷம் இல்ல, 400 வருஷம் அடிமை, 430 வருஷம் தான் அவங்க போய் வாழ்ந்தவங்க. ஆனா அடிமைத்தன 400 வருஷம் அப்படின்னு சில விளங்கப்படுத்துறோம். ஆனா இஸ்ரவேலர் 215 வருஷம் தான் எகிப்தில வாழ்ந்தார்கள். 215 வருஷம். 215க்கு மேல எகிப்தில வாழ இல்லை. இப்ப பைபிள நேரடியா எடுத்து வாசிச்சே இப்ப எங்களுக்கு தெரியுது. இந்த கலாத்தியர் 3:16 வாக்கு தத்தத்தில இருந்து 430 வருஷத்துக்கு பிறகு வந்த நியாயப்பிரமாணம் 10 கட்டளையோ சீனாய் மேல பிரச்சனையோ அந்த வாக்குறுதியை இல்லாமல் ஆக்காது. அப்ப வாக்குறுதி எங்க? யாரு வாக்குறுதி? வாக்குத்தத்தம் யாரு? அந்த கான்டெக்ஸ்ட் என்ன? ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? யாரை பற்றி? உன் வம்சம் எல்லாரும் உந்த வம்சத்தால உந்த வித்தால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எல்லாரும் உந்த வித்தால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றது அந்த வாக்கு தத்தம். அதான் அந்த வித்த பெரிய வாக்குதான். அதான் இன்றைக்கு 4 முதலாம் வசனம் கலாத்தியர் 4 சுதந்திரவாளி. அதுல சுதந்திரவாளி அந்த சுதந்திர இவன் அல்ல. இஸ்மவேல் உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்படுவானாக. இல்ல இல்ல, உண்ட சாரால் வர்ற உண்ட வித்து தான் ஆசீர்வதிக்கப்படும். இந்த அடிமை பெண்ணை புறமாக தள்ளி போடு, சுதந்திரவாளிதான் விஷயம். அதுல ஈசாக்க தருவன், ஈசாக்க நீ பெறுவேன் கொடுத்த வாக்குறுதியும் பிறகு நியாயப்பிரமாணம் கொடுவட்ட காலமும் இடைக்கு எத்தனை வருஷம் போச்சுது? 430 வருஷம். அதான் போல சொல்றேன் பெரும் ரபி. அப்ப ஈசாக்க வாக்குறுதி பண்ற இடம் எங்க பைபிள்ல?
ஈசாக்க வாக்குறுதி பண்ணுற இடம் இருக்கு பைபிள்ல. தட்டி பாரு, எந்த மூஞ்சில இல்லாட்டி நீங்க தட்டிப்ப எங்க எந்த மூஞ்சில எழுதி இருக்குது. ஐயா இந்த தண்ணி எடுத்து எத்தனையாம் அதிகாரம்? ஆதியாமம் 12. உனக்குள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆல்ரைட். அந்த வித்து குறிச்சு, வித்து குறிப்பாக அந்த வித்து எங்க வருது? அந்த அதானே ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. எங்க அந்த 400 வருஷம் அல்லது அதுலாம் கதப்படுது? 15. கரெக்ட். ஆதியாமம் 15. அதுலதான் குறிப்பா அந்த 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்திலிருந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே போனால் அவைகளை என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, சந்ததி இப்பட்டமாய் இருக்கும். அப்ப அவர் உன் சந்ததி என்று சொல்லி ஒருமையில ஒருவனை குறித்து கதைச்சார். இதான் பவுலுடைய ஆகியமன். அவர் சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் உன் சந்ததி என்றால் அவையில அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஆதியாமம் 15ஆம் அதிகாரத்தில். இப்ப அதுலதான் கடைசி பக்கம், கடைசியில 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். அந்த அதிகாரத்தில் கடைசியில நான் இதை அந்த சந்ததிக்கு தருவேன், அவன் தான் அந்த வித்து. ஆனா 400 வருஷம் உபத்திரவப்படுவீனும் 4 தலைமுறை கடந்து போகமாடாப்பா. அப்ப ஆண்டருக்கு 4 தலைமுறை சமம் 400 வருஷம். ஒரு தலைமுறை அங்க 100 வருஷம். இது இன்னும் மோசட காலம் வரையில. மோசடி 70 வருஷத்துக்கு இறங்கினது பிறகு. இப்ப இன்னும் 100 வருஷம் தான் 4 தலைமுறை போகும், 400 வருஷம் போகும். அப்ப ஒரு தலைமுறை 100 வருஷம் அங்க அந்த காலம். இது கிமு 2000 20ஆம் நூற்றாண்டு, கிமு 20ஆம் நூற்றாண்டு. இப்ப இதுல கொடுத்தது பவுலபுத்தர் 430 வருஷத்துக்கு பிறகு சீனா மலையில நியாயப்பிரமாணம் கொடுத்தது. அப்ப இப்ப கணக்கு பார்த்தா இப்ப இந்த வாக்கு தத்தம், இந்த வாக்குறுதி அவர் எத்தனையாவது வயசுல குடுபட்டது என்று பைபிள் சொல்லுது? 75 வயசுல. பைபிள அவர் 70 வயசுல, நான் முதல் புத்தகத்திலே மெசொப்பொத்தாமியாவில் எழுத 3ஆவது புத்தகத்துல ஏறக்குறைய 70 வருஷத்துல 70 வயசு அறிக்கைகள் ஆண்டவர் கீழே ஊர் என்ற தேசத்தை அழைச்சு கொண்டு வந்தவர். பிறகு மேல வந்து காரானூர்ல அவர் குடியிருந்துட்டு பிறகு அங்க தகப்பன் செத்து போறா. பிறகு இப்ப அங்கிருந்து வெளிக்கிறார் கானானுக்குள்ள வேறதுக்கு. அங்கிருந்து வெளிக்கிட்ட வருஷம் தான் 75 வந்து அவர் கொஞ்ச நாளில தான் அவர் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். நான் திருப்பி வரைய பிறகு இது நடக்கும், இதுக்கு பிறகு நீ பெறுவார். இஸ்மவேல பிறகுல அந்த உனக்குள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதையும் அப்போஸ்தலன் கலாத்தியர் 3 கலைக்கிறார் திருப்பி. அப்ப அதனால புரோசாரிகள் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப சுயி சொன்ன மாதிரி ஆதியாமம் 12 1-2 பிறகு ஆதியாமம் 15 மீள் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த காலம் ஏறக்குறைய நமக்கு 75 வயசு. இப்ப 75 வயசுல உறுதி பண்ணப்பட்டு 75 வயசுல தொடங்குவோமே, அது உறுதி பண்ண ஈசாக்கோட தொடங்கும். நான் ஈசாக்கு பண்ண ஆபிரகாமோட தொடங்கினா இது கூட உங்களுக்கு விளங்கும். ஆபிரகாமோட 75 வயசு. ஆனா ஈசாக்கு பிறந்த ஆபிரகாமுக்கு எப்ப? 100 வயசுல. சரி, அப்ப 25 வருஷம் போச்சு அந்த வாக்குறுதி தொடங்கி. ஆபிரகாம் ஈசாக்கு 25 வயசுல, 25 வருஷம். யாக்கோபு ஈசாக்கு எத்தனை வயசுல பிறந்தவர்? 60 வயசுல. 60 வயசுல. அப்ப ஈசாக்கிட பிறப்பு 25, யாக்கோபுட பிறப்பு 60. அப்படின்னா 60ம் 25ம் 85. இப்ப யாக்கோபு எப்ப எகிப்துக்கு போனவர்? எத்தனை வயசுல? 130 வயசுல. அப்ப யாக்கோபு பிறந்து எகிப்து போற 130. அப்ப ஏற்கனவே 25 சக 60 சக 130 எவ்வளவு? 130
215 ஒரு 10 கூட்டி விட்டு சரி 215. அப்ப ஜாக்கோப்பும் 70 பேரும் எகிப்துக்கு போனது 215 வருஷத்துல. எத்தனை வருஷத்தால நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? 430 வாக்கு தத்துவம். அப்ப 430 இருந்து 215 போனா 215 சரியான வாசி. எகிப்துல குடியிருந்தது 215 வருஷம். ஆனா நாங்கள் தசாப்த கணக்கா 400 வருஷம் எகிப்துல இருந்து 400 வருஷம் எகிப்துல இருந்து நாம யோசிச்சு கொண்டிருக்கோம். இதால எங்க தேவபக்தி ஏதாவது பிழைச்சு போனதோ அல்லது நாங்கள் கேட்டுக்கு எதுவான வேற போதையில உருவாக்குனதாக இல்ல. இந்த பிழைக்காக கடவுள் நம்மளை நிறைய மறுப்பு வேறும் கடைசி விளங்குவோ. நம்மள ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்றது விசுவாச அறிக்கையில நாம எழுதியிருக்கிற அந்த 32 அதிகாரத்துடன் சம்பந்தப்படும். அதுல எங்கேயாவது ஓட்டு மாட்டு பிரச்சனைகளை உருவாக்க தொடங்கினோமோ நாம கெளியும நரகம் தான். அதாவது எங்களோட முற்பிதாக்களுடைய அந்த ஒரே விசுவாசத்துல நாம இப்ப நடக்க. ஆனா நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி பைபிள்ல இருக்கிறது 430 வருஷம் இதுல இருந்தா 430 வருஷம் இப்ப அந்த வசனம் உண்மையில எங்க அது உண்மையில ஜாத்திராகமம் ஏலா வெளி அதுல ஒரு வசனம் வருது. இப்ப அந்த இதைத்தான் நாம அப்படி விளங்கிட்டோம். ஆனா வேதம் நேரத்தால விளங்கப்படுத்தப்பட வேணும். நமக்கு கணக்கு தெரியல. நாம வேதம் சொன்ன ஒரு பகுதியை மட்டும் படுத்து மண்டைக்குள்ள போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா வேதம் நேரத்தால விளங்கப்படுத்தணும். கலாத்தியர் 3:17 வாசிக்கப்பட்டிருக்க வேணும். என்னென்றா இது 430 வருஷம் எதுல என்னடா இது வரைக்கும் 430 அப்படி என்ற அப்ப இது என்ன அப்ப இப்ப 400 வருஷம் அல்லது அது எங்க என்றது நமக்கு இப்ப பிரச்சனையான போகுது. அப்ப ஒன்று பவுலப்போஸ்தலனுக்கு எந்த குழப்பமும் இல்ல. அதுல அவனுக்கு தெரியும் அவர்கள் 400 வருஷம் எகிப்துல இருக்க இல்லையே. அதனால அவன் 430 வருஷம் அந்த சோ ஜாத்ராகமத்தில் எங்க வருது அது அவர்கள் அன்றைய தினமே இஸ்ரவேலின் சேனை புறப்பட்டது. எத்தனையாவது வசனம் ஜாத்ராகமத்தில் 12. நாற்பதாவது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் என்னப்பா பைபிள் 430 அங்க பவுலப்போஸ்தலன் வாக்குறுதியில இருந்து நியாயப்பிரமாணம் கலந்த 430 பைபிளே முரண்தானே பாத்தீங்களா? யோ மொக்கு மாதிரி எங்களை மாதிரி பொக்குதான் நீ உனக்கு பைபிள் வாசிக்க தெரியல. நாமளே தேவபக்திய நாமளே எவ்வளவு இதுல பேசாம அதான் அந்த எழுத்து சொல்றது அப்படியே எடுத்த நாம. ஆனா ஒப்பிட்டுக்கு பார்த்து ஒன்றும் பார்க்க நேரடியா இருக்குதானே என்று நாமள வாடு. இதுக்குதான் நமக்கு தேவை போதுகர்மர். இதுகளை ஒழுங்கா முறையா கற்று வந்தது. இதெல்லாம் எங்கேருந்து நாங்கள் நாம் படிக்கிறோம். எங்களை முற்பிதாக்கிட்ட இருந்து ஒழுங்கா மேத்யூ ஹென்ரியாக்களோட சேர்ந்து பைபிளை ஒருக்கா படிச்சிருந்தா இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் எப்பயோ திருத்தி இருப்போம். ஏன்னா அவங்க இதுல ஜாம்பவாங்க இந்த வேதத்தை கரைச்சு குடிச்சதுல. அப்ப பைபிள் ஒன்று முரண்படுத்த கூடாது. அப்ப முரண்படுத்துற மாதிரி நேரடியா வசனம் வரைகள் அப்ப ஏதோ ஒன்றுதான் இதுல சரியா இருக்கணும். அப்படி என்றா அந்த விஷயத்துல பைபிள்ல பிழை இல்ல. பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றதுல இன்னும் பிரச்சனை இருக்குது. அப்ப மூல மொழியில எப்படி அது விழுந்து இருக்குது என்றெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னாங்க. அவங்க இந்த இடத்துல இது 215 வருஷம் தான் இருந்தது. இது நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா வேதத்தை ஒப்பிட்டு பார்க்கல இந்த டிரான்ஸ்லேஷன் சரி வராது. ஏண்டா அது அப்போஸ்தலனுடைய கிறிஸ்து தான் நம்முடைய நீதி. அந்த நீதியால தான் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம் என்ற அந்த கலாத்தியர் புத்தகத்தையே பிழைக்க பண்ணும். பிழையாப்பவும் நாம எங்களை பிழையான வழக்கம். ஆனா இங்கிலீஷ்ல சரியாதான் இருக்குது. அதான் இதுல பிரச்சனை நமக்கு. தமிழ் பைபிளை மட்டும் வச்சு நாம இங்க தூக்கி கொண்டு திரிஞ்சு கடைசியில அறிவீனமாக நாமளும் நடக்க. ஆனா கேட்டுக்கு ஏதோ பிழை இல்லத்தான். இங்கிலீஷ்ல இருக்கிறத நாம வாசிச்சா அண்ணாட்ட கொடுங்க இங்கிலீஷ் பைபிள மொத்த அண்ணாட்ட கொடுங்க. ஜாத்ராகமம் 12:40. Now the sojourning of the children of Israel who dwelt in Egypt was 430
வடியா கவனிச்சுக்கொள்ளுங்க. திருப்பி பெரிய சத்தமா. Now the sojourning of the Israelites. sojourning இதுல இல்ல தமிழ்ல. பரதேசியாக திரிஞ்சு கொண்டிருந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில பரதேசியா தங்கியிருந்தது உட்பட மொத்த வருஷம் 430. உபத்திரவப்பட்ட காலம். இதுல அடிமையா இருந்ததை பற்றி கதை கேட்கல. அது உபத்திரவம். ஏன்னா கொடுத்த வாக்குறுதி என்ன? 15ஆம் அதிகாரத்துல 400 வருஷம் உபத்திரவப்படுவாரு. உபத்திரவம் 400 வருஷம்ன்றத கதைக்கு அது 400 வருஷம். உண்மையில ஈசாக்கு பிறந்ததானே ஆபிரகாமுக்கு 12ஆம் அதிகாரத்தில் கொடுத்த வாக்குறுதியில இருந்து 25 வருஷம் போச்சுது. ஈசாக்குல இருந்து நாம தொடங்கணும்னா ஏறக்குறைய எவ்வளவு வருஷம் முடிஞ்சது? ஏறக்குறைய 400. என்ன 405 தான் அந்த வருஷம். அப்ப பொதுவா தெரியும் ரவுண்ட் ஃபிகர்ல ஆண்டவர் எப்பயுமே கதைக்கிறோம். இஸ்ரவேலர் உண்மையாக வனாந்திரத்துல சுத்தி தெரிஞ்ச காலம் எவ்வளவு? 38. சரிதான். ஆனா ஆண்டவர் அதை கேட்கல. எப்படி கதைக்கிறார்? 40. சரிதானே? என்ன நாம கணக்கு எதுக்குதான் கொஞ்சம் கணக்கு மூலம் இந்த ஒழுங்கா கூட்டி கழிச்சு என்னடா நடக்குன்னு ஒப்பிட்டுப்பாங்க. 38 வருஷம் தான் அவங்க வழிகிட்டதுல இருந்து சுத்தி தெரிஞ்சாரு. ஆனா ஆண்டவர் ரவுண்ட் ஃபிகர்ல 40 கதைக்கிறார். ஏன்னா மட்டன் தட்டல நமக்கு இதுல தெரியும் கிட்ட முட்டை. இந்த இடத்துலயும் அங்க ஆண்டவர் 400 வருஷம் தான் உபத்திரவப்படுவார்கள் என்று சொன்னது. ஈசாக்கு பிறந்து பால் மரம் கேட்கல. யாரால உபத்திரவம் தொடங்கினது? இஸ்மாயிலால உபத்திரவம் தொடங்க. ஏண்டா சாரால் பால் கொடுக்கறது கேட்டு அவன் பரியாசம் பண்ணி நக்கல் அடிச்சு கொண்டிருந்தான். இதெல்லாம் ஆண்டவர் 2 பேரும் புறம்ப போடு இனிமேல். அப்ப ஈசாக்கு பிறந்ததுல இருந்துதான் இந்த உபத்திரவம் தொடங்கினது. ஈசாக்கு பிறந்ததுல இருந்து அவர் சோஜர்ன் தற்காலிகமாக வாசம் பண்ணி கொண்டு திரிஞ்ச இடம் அமலேக்கு அபிமலேக்கு. எத்தனை நேரம் அவனை பரியாசம் பண்ற மாதிரி கிணறு வெட்ட மூடி போட்டு பாத்தியா நீ எங்கட சொந்த ஆட்கள் இல்லத்தானே உனக்கு இப்படித்தான் போடா என்ன கதைக்க போற என்று செய்ய உபத்திரம். அதுல பிறகு எய்த்துக்கு போவோம் என்று சொல்லியிருக்கல. என்ன தானியம் இல்ல. அப்ப போவோம்னா சொன்னா எய்த்துக்கு போக வேண்டாம் என்று முட்டுதாக மாதிரி நீஞ்ச இரு. அப்ப அந்த பஞ்சம் என்ற உபத்திரம். ஆனா இதே ஜாக்கோபுக்கு போங்கடா வலிக்கிட்டேன்னு சொல்லிட்டார். ஆனா இவரை அப்ப ஈசாக்குல இருந்து உண்மையில சரியா 400 வருஷம் ஏறக்குறைய 400 வருஷம் தான் அந்த உபத்திரவம் பட்டாங்க. ஆனா ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதியில இருந்து 430 வருஷம் எக்ஸாக்ட்லி வருது. அப்ப இந்த உபத்திரவம் காலம் அவங்க ஈவன் இன்னொரு நாட்டுல வேற்று நாட்டுலவோ இருக்கிறதையே கானானில ஆபிரகாம் சுத்தி தெரிஞ்சவர். உனக்கு ஒரு நாடுகாரன் அழைச்சு கொண்டு போய் 75 வயசுல. அதுக்கப்புறம் என்ன போற இடம் எல்லாம் ஏதோ நிரந்தரம் இல்ல. போற இடம் எல்லாம் ஐயா நான் காணிதாரியா எனக்கு பூமி ஐயா ஐயோ இந்த சடலத்தை அடக்கம் பண்றதுக்கு ஒரு இடம் தெரிவியலோடா என்று அவன் உபத்திரவன் தான் துன்பப்படுத்தப்பட்டதான். இந்த உபத்திரவம் அஃப்ளிக்ஷன் என்று சொல்றது ஒடுக்கப்படுதல். இந்த ஒடுக்கப்படுதல் அவனுக்கு 430 வருஷம் நடந்தது. ஆனா 430வது வருஷம் 2ஆம் மாசம் கொண்டு சீனாய் தீபத்தில் இறக்கி போட்டு காண்டதுல நாடு நான் தானண்டா நான் தான் ராஜா எந்த சட்டம் இதான் ஓமண்டா சரி என்ன சொல்றிய 3 நாளைக்கு பிறகு எல்லாம் ரெடியா வந்து கதைப்போம் கொண்டு சட்டம் கொடுத்தார். நாடு காணான் அவங்களுக்கு சட்டபூர்வமா ஓனரால குடுபட்டுச்சு. அப்ப 430 வருஷம் பிறகு இனி இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு போய் வெட்டி அடிச்சு போட்டு அவ்வளவுதான் நாடுல ஓனர் சொல்லிட்டேன் திரட்டி விடுறேன் எல்லாரும். ஏன்னா அவங்களுடைய பாவம் எல்லாம் நானும் சும்மா செய்யல காணும் அதுகளுக்கு கொடுத்த காலம் என் இரக்கத்தை அதுகள் இன்னும் மதிக்கல. 400 வருஷமா இரக்கத்தில் இருந்தேன் நீடிய பொறுமையோட. அது இன்னும் நாசமாகி கொடுப்ப நான் ஓவரல்ல சொல்றேன் தூக்கி அறிவு ஒரு வீட்டுக்குள்ள வயிறு. ஆனால் அதுதான் செய்யுது. 430 வருஷத்துக்கு பிறகு இனி அதுக்கு பிறகு இந்த பரதேசியா உபத்திரப்பட்டு கொண்டு தெரிய தேவையில்லை. ரெஸ்பெக்டா வாழலாம். அதெல்லாம் யோசனை இத்தனை வருஷ காலமா எங்களுக்கு மேல இருந்த நிந்தை நீங்கி போச்சு. ஜோர்ரான் கடந்த கையோட சொன்ன இது பெரிய அவமானம். நாமல் நாடு இல்லாம எல்லாற்ற நாடுகளையும் போய் நாங்கள் குடியிருந்து வாழ்ந்து வாரது. ஆக ஆதியாம் 12 இருந்து ஜாத்ராமம் 19 3 வரைக்கும் 430 வருஷம். அதுல ஈசாக்கு பிறந்தது 25 வருஷம். 75 ஏன்னா காரானூர்ல அவன் பிள்ளை வாக்கு கொடுத்தது காரானூர்ல வெளிக்கிட்டு வந்த உடனே 75 வயசு. 25 வருஷத்தால ஈசாக்கு, அங்கால 60 வயசால ஈசாக்கு, 60 வயசால ஜாக்கோபு,
ஜாக்கோபும் 130 வயசுல போய் எகிப்துல நின்றுச்சு. இதுக்கு முன்னாடி எகிப்துக்கு போறவர் ஆபிரகாம் எகிப்துலயும் உபத்திரப்பட்டதா மனுஷிய தூக்கி கொண்டு போறான். பார்வோன்ற முன்னால போடுறாங்க. ஐயோ நம்மட சொத்து பத்து மனுஷிய கூட காக்கலாம போச்சு. இவங்க கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வெளிக்கிட்டதான உபத்திரவம் தான். அப்படியெல்லாம் எகிப்துல போய் இனி இருந்த காலம் தங்கி இருந்த காலம் 215 வருஷம். அதனால இந்த வசனத்தை எப்படி போனோம்? தற்காலிகமாக நாடு நாளாய் இருந்த இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலும் இருந்து உட்பட சென்ற காலம் 430. இதான் இந்த வசனம். இது நேரடியா நமக்கு அந்த எகிப்தில் குடியிருந்த காலம் என்றது மட்டும்தான் போட்டுருக்கோம். அது இங்கிலீஷ்ல who dwelt in Egypt. அந்த who யாரு? who அந்த sojourning Israelites. அப்ப இந்த இங்க நேரடியா அந்த முன்னுக்கு தெரிஞ்சது தற்காலிகமாக குடியிருந்து திரிந்த என்ற சொல்லே இல்ல தமிழ்ல. sojourning அதாவது நாமளும் இந்த பூமியில பரதேசியா சஞ்சரிச்சு கொண்டிருக்கிறோம். உண்மையிலாச்சுன்னா இஸ்ரவேலர் பரதேசிகளாக சஞ்சரித்த வருஷம் 430 வருஷம். இந்த வாக்குறுதி வித்து யாரோட தொடங்குது? ஈசா. அப்ப அது 400 வருஷம். உண்மையில ஆபிரகாமும் சேர்த்து விட்டோம்னா 430 வருஷம். சரி, அது ஆபிரகாமோட சேர்த்து அப்போஸ்தலன் கதைக்கிறார் வாக்கு தத்தத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு. அப்ப இஸ்ரவேலர் எகிப்தில் குடியிருந்த காலம் 215 வருஷம். மறக்கவன திருப்பி அழிச்சு போட்டு எழுதுங்க மண்டைக்குள்ள இல்ல 215. இது நான் அக்டோபர் மாசம் எழுதினது. ஆனா ஒரு இதுக்கும் அது ஹைலைட் பண்ணப்படுது. இது நான் போன மாசத்துக்கு எழுதியிருக்கேன். ஒரு இதுக்கும் அது இன்னும் படையே. அப்ப இளந்தறிய இந்த அளவுக்கு வாசிக்கிறீங்கன்னு எனக்கு விளங்கி கொள்ளுறேன். விளங்கு. சோ உண்மையில வாசிக்கக்கூடியாக்கள் வாசிப்பீர்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியும்? நான் பொதுவா புத்தகங்கள் அதுகள் எல்லாம் எழுத தொடங்கினது இந்த இங்கிலீஷ்ல இல்லாத அறிவில்லாத யாக்களுக்கு தமிழ்ல அதை கொடுக்கறதுனால அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும். என்னுடைய தாயாருக்காத்தான் நான் மெயினா ஓமான்ல இருந்து எழுத தொடங்கினேன். பிறகு நான் இப்ப எழுதி கொண்டு வாரது உண்மையில முதலாவது எந்த குடும்பம் எந்த சந்ததி சரியா இதை விளங்கிக் கொள்ளணும். அதனால எந்த சந்ததிக்கு நான் கொடுக்கிறது எந்த ஆவிக்குரிய சந்ததிகளுக்கும் போகட்டும் நான் எழுதுறேன். ஆனா அதால நீங்கள் பலனடையலே என்ற எந்த சந்ததி கட்டாயம் தப்பிடும். ஆனா உங்களோட சந்ததி தப்பா ஏண்டா எவர்கிட்ட கூட குடுபடுதோ அவர்கிட்ட கூட கேட்பேன். அதுவும் ஒரு புத்தகம் இல்லை 2 புத்தகம் தந்து கொண்டிருக்கோம் வீட்டுல வாசிக்க. இந்த அறிவுகள் இந்த ஞானங்கள் தமிழ்ல இருக்கிற எந்த போதர்மருக்கும் தெரியாது, எந்த பைபிள் காலேஜ்காரனுக்கும் தெரியாது. இது பெறணுமோ இது ரிஃபார்ம்ட்டான் பெறணும், இது எங்களோட முற்பிதாக்கள்ட்டான் பெறணும் ஒழுங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், நான் உங்களை நான் பைபிளை நிப்பாட்டி போட்டு குடும்ப ஜெபங்கள்ல இந்த வசனம் நான் புத்தகத்துல போட்டு இருக்கேன். அப்ப அந்த வசனத்தை வாசி போட்டு அதை தியானிக்கிறதுக்கு கீழே வாசியங்க. அறிவு வந்திருக்குமே. நீங்கள் மேய்ப்பன் சொல்ற மாதிரி நடக்க விருப்பம் இல்லை, உங்களை நீங்களே மேய்ச்சிக்கொள்ள விரும்புறீர்கள். தங்களை தாங்களே மேய்ச்சிக்கொள்றையாக்களுக்கு ஐயோ. திருப்பியும் சொல்றேன், நான் 4 வருஷமா இது எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த எழுதின ஒவ்வொரு புத்தகமும் முழுக்க முழுக்க வேதத்தை தமிழ் சத்தியா விளங்குறதுக்கான முழு விஷயம். அதுல பல பாவங்கள் அந்த புத்தகங்களெல்லாம் கண்டிச்சிருக்கிறேன். ஆனா இத்தனை பேருக்கு அது விளங்கிச்சோ தெரியாது. ஏன்னா நீங்கள் வாசிச்சதானே விளங்குறது, அதை வாசிக்கிறதுக்கு. அதனால எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு காண்பிக்கிறதா நல்லம். ஆனா எண்ணிக்கை உள்ள இங்கேயும் கொஞ்சம் எண்ணிக்கை ஆக்கள் எழுதி கொடுத்தாலும் விளங்குதில்லை. அதை பயன்படுத்த யோசிக்கிறீங்களா? இல்ல ஏதோ வேண்டிக்கொண்டு வீட்டை வைக்கிறீங்க போல இருக்குது. இது அப்பவே இருந்தா நீங்க உங்களுடைய டிஸ்கஷன் கதை கேட்கல பாத்தீங்களா, நாம இவ்வளவு நாளும் புரியல யோசனை ஏதாவது சொல்லி இருப்பீங்களோ சொல்லு. அதுவும் ஹைலைட்டான விஷயங்களுக்கு நேரடியா வேதத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திர எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பிழை. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பிழை, பைபிள் பிழை இல்ல, இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு பிழை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த டிரான்ஸ்லேஷன் பிழை, பைபிள் பிழை இல்ல, நம்ம தமிழ் பிழை. பைபிள நேரடியா
வரங்கள் அவரோட யோசனை உருவாட்டு பைபிள் இருக்குது. நான் சொன்ன டிரான்ஸ்லேஷன் போல கிரீக்லயும் அப்படி இல்லை, இங்கிலீஷ்லயும் அப்படி இல்லை ஒரு அளவுக்கு. அது எல்லா யோசனை உருவாட்டு இங்கிலீஷ்ல சொல்லுது. அதுல பைபிள் தமிழ் பைபிளை வாசிக்க வலிக்கிட்ட இப்ப நாம இப்ப பாருங்க 430 வருஷத்தால நமக்கு பெரிய பிரச்சனைகள் சபையை பிரிச்சு தேவபக்தி இல்லாம புதுசு புதுசு ஆராதனைகள் எல்லாம் கொண்டு போகல. ஆனா 1 இருக்கிற வசனத்தை வாசி போட்டு வரங்கள் அவனவன் பிரயோசனம் இருக்கு. ஆகிய நான் ஆண்டவருக்கு அந்நிய வசதி இந்த வாட்டில் கதைக்கிறேன் ஒரு பிழையான அறிவால ஆராதனைய, அதாவது 10 கற்பனையுடைய 2வது கற்பனை உடைய தொடங்கிச்சு. ஆனா இதாவது ஒரு கற்பனை உடையல. ஆனா நாம மக்கு மடையர் மாதிரி இன்னும் நம்பிக்கொண்டிருந்தோம். 430 வருஷம் 400 வருஷம் வயதுல இருந்தவர்கள் எவ்வளவு அறிவு குறைவு நமக்கு. அப்ப இதுகளுக்காக நாங்கள் மினக்கட்டு தேடி பிடிச்சு எல்லாம் நாம எழுதுறோம். பைபிள் நானும் ஜபத்துல பைபிளை தான் வாசிக்க சொல்லுறேன். அந்த பைபிளை வாசிக்க அந்த பகுதியில அந்த புத்தகத்தில் இருக்கிறத அதை தியானிச்சு அந்த மெசேஜ அந்த அதிகாரத்தையே வாசி போட்டாவது என்ன இருக்கு வாசிக்கலாம். அதை நான் திரும்பி சொன்னேன். பெரோயா திருச்சபையில் அங்க தவிர இருக்கிறது இல்ல முக்கியம். பெரோயா திருச்சபையில் அட்லீஸ்ட் போதுகிற மாதிரியாவது வரணும்ன்றதான் முக்கியம். என்ன போலாங்கள் கடைசியாக கேட்கிறேன். அட்லீஸ்ட் ஆகுறது என்ன போல என்ன நானே உங்களை பிற்பதாக போல இல்ல, நாமளே இந்த படிக்கத்தான் தெரியுது இந்த விஷயங்கள் எல்லாம். அதுல ஒரு ஆள் புத்தகம் மற்றவர்களுக்கு புத்தகம் இல்லை என்ற பிரச்சனைகள் வந்தபடியா 2 புத்தகம் கொடுக்க தொடங்கினேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு அடிபாடு வராதுகளுக்கு இன்ட்ரெஸ்டா குறைச்சிடக்கூடாது. பெற்றார் நீங்கள் சரியான கவனம் நேரடியா இருக்கிற அவசரமே பிழை என்று சொல்லுறேன். இது பைபிள்ல இல்ல பிழை, அத மொழிபெயர்த்துல இருக்கிற பிழை. இதுக்குதான் கிரீக்கும் ஹீப்ரூவும் தெரியும், அது நமக்கு தெரியாது. சின்ன ஆடுகளுக்கு அதுதான் போதுமே. அதனால பைபிள்ல இருக்குத்தாரேன்னு நேரடியா கொண்டு வந்து யாராவது காட்டுல நாம் நீங்க இந்த 2 வசனத்தை கதைச்சு கொள்ளுங்க. 1 Corinthians 12:7 யாத்திராகமம் 12:40 அந்த வசனம் டிரான்ஸ்லேட் பண்ணது போல எல்லாரும் சொல்லப்பா என்ன கலாத்தியர் அப்ப என்ன வரப்போகுது ஒரு கேள்வி தான் முடிஞ்சு போச்சு. என்ன இஸ்ரவேல் 430 வருஷம் ஈத்துல இருந்தவங்க, ஏன்னா ஆபிரகாம் காலத்திலிருந்து ஈத்திலியா இருக்கிறீங்க. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எழுதுனதுக்கு ஜேம்ஸ் உஷரை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். பேராயர் பிஷப் ஜேம்ஸ் உஷர் 16ஆம் நூற்றாண்டு பியூரிட்டன்ஸ் காலம். அந்த மனுஷன் தான் இந்த குரோனாலஜி கணக்கு எழுதியங்களை இதெல்லாம் படி எழுதி இருக்கிறார். அதனால் முழு வம்ச வரலாற்று கச்சேரியில இருந்து பர்த் சர்டிபிகேட் எடுத்த மாதிரி பைபிள்ல இருந்து பர்த் சர்டிபிகேட் எடுத்து காட்டி கொண்டு போய் தான் சொன்னாங்க. உலகம் படைக்கப்பட்டது 4003 ஆண்டு கிமு, இப்ப இத்தனையாம் ஆண்டுல நிக்கிறோம் சொல்லி அதை வச்சுதான் நாம 2 வருஷமா படைப்பை பற்றி படிச்சாங்க. ஏண்டா 4000 இங்க 2006 தான் ஆண்டு உலகத்தை படைச்சாரு. அந்த மனுஷனோட சேர்த்து ஐசாக் நியூட்டன் தான் அடுத்த நூற்றாண்டுல அதை திருப்பி எழுதி காமெண்ட்ரி எழுதினார். குரோனாலஜி ஆஃப் ஏன்ஷியன்ட் கிங்டம்ஸ், பண்டைய பேரரசுகளினுடைய வரலாறு புழுகி தங்களோட நாட்களை கூட்டி எழுதி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆட்களை பற்றி மெனத்தோ எல்லாம் நான் இப்ப இந்த எகிப்திய இதை பற்றி எழுதியிருக்கிறது. இது மொசபெத்தேமியா இதுல இருக்கிற புராணங்கள் எல்லாம் வெறும் விழல் கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்கள் என்று சொல்லி நியூட்டன் சணல் கிளியும் ஏன்னா மண்டை கலந்தவன் எழுதி வைக்கிறானப்பா. ஏன்னா அவன் பெரிய மண்டக்காரன். ஆனால் நியூட்டனை போல மண்டக்காரனும் இல்லைன்னா 28 வயசுக்கு முன்னுக்கு நியூட்டன் எல்லா கண்டுபிடிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. நியூட்டன் 28 வயசுக்கு முன்னுக்கு தான் கண்டுபிடிச்சா சகலமும் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒன்னும் கண்டுபிடிக்கல. அந்த அளவு ஜங்கேசா எங்கெங்க ஒழுகிற வேகம் இது ஐயா நினைச்சு பார்க்கிறாங்க. அயன்ஸ்டைன் எல்லாம் மயிர் நிறைச்ச அப்புறம் கண்டுபிடிச்சது. ஆனா அந்த மனுஷன் 28 வயசுல முடிஞ்சு. அதுவும் பிளேக் மாதிரி நம்ம கொரோனா வந்த மாதிரி பிளேக் நோய் பரவேக்கலாம் வீட்டுக்குள்ள பூட்டி கொண்டிருந்தோம். வெளியில யூனிவர்சிட்டி மேல ஒன்றும் இல்லை. அந்த 3-4 வருஷத்துக்குள்ள முழு புத்தகம் வாசிச்சு மனுஷன் கண்டுபிடிச்சது அவனம் தனியா நின்று ஒருவரோடையும் சேர்ந்து இல்லை. அந்த அளவுக்கு கடவுள் பயம். அந்த சயின்டிபிக் புத்தகங்களை விட பைபிள் காமெண்ட்ரி கூட அவ்வளவு படிப்பாளிகள். பிறகு டாக்டர் நோலன் என்று சொல்லப்படுறவர் 20ஆம் நூற்றாண்டு திருப்பி உலகத்தை வந்த மேத்தமெட்டிஷியன். அப்ப கடவுள் எழுப்பி இப்படி எல்லாம் நமக்கு ஆக்களை தந்திருக்கிறார். அதை வாசிச்சு அவ்வளவு புத்தகங்களையும் வாசிச்சு தமிழ்ல போடுறோம். இதுக்கு எதிராக இந்த கருத்துக்கள் என்ன அந்த புத்தகங்களை வாசி அந்த மண்டிய கடவுள் நமக்கு கிருவியா தந்திருக்கிறார், டைமும் தந்திருக்கிறார். அதான் நினைக்கிறோம்.
அதை அடிச்சு தமிழ்ல ஜூஸா தந்தாலும் பயன்படுத்தாட்டி என்னப்பா கணக்கு கூட கேட்கப்படும். தேவந்தானே கிருபியாலும் தயவுசெய்து வாசிட்டு பாருங்க. உங்களுக்கு அது விளங்காட்டியும் கொள்ளாட்டியும் வந்து கதையுங்க, அதுக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் தேவை. இது என்னடா இதுல எப்படி இருக்கு, பைபிள் எப்படி இருக்கு, என்னண்டு அண்ணா அப்படி எழுதிக்கிறா, அப்புறம் அதை பார்க்கணும் கேட்கணும், கொஞ்சம் விளங்கையில அதை விட்டு போட்டு நாம மிருகங்களை இப்ப சாப்பிடுறது, மிருகங்களை இப்ப சாப்பிடக்கூடாது எல்லாம் நாம எழுதிக்கல. அந்த பெருந்தினி என்றா என்ன என்றதெல்லாம் படிக்கல. அப்பவே அதை விளங்கினா நம்மளோட வெயிட்டும் பிஎம்ஐ என்னடா, அட்லீஸ்ட் அதுக்காக நம்மள ஒழுங்கா நிக்க பார்க்கணும். இல்லாட்டி இந்த பெருந்தினியாலே கடவுள் நம்மள நிறைய அனுப்பிடுவார் போல கிடக்கணும். அப்ப யோசிச்சிருக்கோம். சீஜி அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா மண்டைக்கு ஒன்று தான் முடிஞ்சு போச்சு கேஸ். அதுல அது ரிச்சர்ட் பெக்ஸ்வர் தான் அதுல எழுதி இருக்கிறேன். ஃபுல்லா பேரும் போட்டு தான் எழுதிக்கிறேன். ஏதோ மாறன் எழுதுனேன் நான் எழுதுகிறேன். அங்க உள்ளுக்கு ஆராய்ச்சி அதுகளெல்லாம் எழுதுறேன் நாட்கள். அதுல அந்த ஒரு விசுவாசம் பைபிளை விளங்கப்படுத்த நாம வேதத்தால விளங்கப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் இவ்வளவு கதை. ஆனா வேதத்தால விளங்கப்படுத்தாமலே நாம ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சுக்கொண்டு ஆடிக்கொண்டு நின்று நாங்கள் எத்தனையோ வருஷங்களுக்கா 430 வருஷம் 430 வருஷம் வேதத்தினுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இதுக்கு அப்புறம் இங்கிலீஷை எடுத்து பார்த்து இனி இங்கிலீஷ்ல அப்படித்தான் இருக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இங்கிலீஷ் தேவை. அதனால இங்கிலீஷ் கிளாஸுக்கு போ, இங்கிலீஷ படி, இங்கிலீஷ்ல சொல்லுற. ஆனா சில பேர் பிரசங்க கோப்பிய பதம் ஒரு இங்கிலீஷ் கூட எழுதுறதுக்கு யோசிக்கல. சில பேர் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணிருக்கிற பிழையான எழுத்து, பிழையான லெட்டர்ஸ். ஆனா கடவுளை பார்த்து சந்தோஷப்படுது. என்னடா சொல்லுவது அட்லீஸ்ட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி இருக்குது. ஆனா சில இங்கிலீஷ பத்தி ஒரு கதையும் இல்லை. உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண எழுத வேண்டியது. ஏன்னா இந்த தமிழ் பைபிளை வச்சு நாசமா போறதை விட இங்கிலீஷம் படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம். அல்லது பக்தியில இன்னும் தேவ பக்தி அடை, ஆவிக்குரியல இன்னும் ஆவிக்குரியவர்களா வேற. உண்மையில அதான் படிப்பில்லாத குறைஞ்சியாக்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி எழுதி கொண்டு இருக்கிறேன். ஆனா ஏதோ தெரிஞ்சு சொல்லிக்கொண்டு 4-5 வசனமும் அல்லது எனக்கு இங்கிலீஷ்ல ஏ அல்லது எனக்கு இங்கிலீஷ்ல பி அல்லது எனக்கு இங்கிலீஷ்ல சி எனக்கு எஸ்தான் பண்ற பாஸ்தா நீ எழுதி தூளே இங்கிலீஷ F1 என்று சொன்னாலாவது அப்படியா நாட்கள் ஒட்டு எக்ஸாமே போகாதே எழுதி கொண்டு இருக்குது. எவ்வளவு கணக்கு கொடுக்கணும் கடவுள்கிட்ட. இதெல்லாம் எவ்வளவு பாவம். தந்த வெளிச்சத்துக்கும் வளங்களுக்கும் உண்மையா கடவுளுக்கு பதில் கொடுக்கிறோம் இல்லை நாம. அதனால கற்ப வேதனை தான் எப்படி கட்டி ஒரு ஆக்களை, ஒரு குடும்பத்தை, ஒரு ஆக்களை ஆத்மா வளர்க்கிறது லேஸ் இல்ல தான். தெரிஞ்சால் வந்திருக்கிறோம். ஆனா திருப்பியும் சொல்றோம், தயவு செய்து வேதத்தை நாம சாரதுகளை வாசிச்சு விளங்கி கொண்டு அதிக கனி கொடுங்கோ. சேவன் மகிமைப்படுவார், பிதா மகிமைப்படுவார். அதனால நம்மளும் நம்மட குடும்பங்களும் இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு கர்த்தருக்கு மகிமையா ஜௌவன ஜமா நாம இருப்போம். ஆமென். தேவன் தாமே தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.